வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 தடவை கழுவணும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா நம்மளோட வடை உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பாக இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். முடிஞ்ச வரை 3 மணி நேரம் ஊற வைங்க, இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊற வைங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 3 காஞ்ச மிளகா போட்டு ஊற வைக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம எடுத்து தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துடலாம். இதையும் அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொரகொரப்பாக அரைச்சா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை பாருங்கள், கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன், நல்ல மைய அரைக்கலை நான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம இதே மாதிரி இன்னொரு செட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாழைப்பூவை இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடைசியில் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். வடைக்கு இந்த மாதிரி அந்த பூவையும் நான் நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எப்போயுமே இதுக்கு பொடியாக நறுக்கி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடிபடும் போதும் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி கையில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே நைஸாகிரும். நமக்கு ஈஸியாக இருக்கும் அது போடுறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே மாதிரி ஃப்ளேமை வச்சுக்கோங்க, குறைக்க கூட்டவும் வைக்கக்கூடாது. வச்சுட்டு வடையை இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.